அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு சயின்ஸ்ல முதுகெலும்பிகளின் இதய அறைகள் மற்றும் இதய துடிப்பு பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் முதுகெலும்பிகளின் இதய அறைகள் பத்தி பார்க்கலாம். 2 அறைகள் கொண்ட உயிரினம் எது அப்படின்னா மீன்கள். அடுத்தது 3 அறைகள் கொண்ட உயிரினம் எது அப்படின்னா இருவாழ்விகள். இருவாழ்விகள் அப்படின்னா நிலத்திலையும் வாழும் நீரிலும் வாழும். எடுத்துக்காட்டு தவளையை சொல்லலாம். அடுத்தது முழுமையுறா அதாவது ஃபுல்லாவே இல்லாத 4 அறைகள் கொண்ட உயிரினம் எது அப்படின்னா ஊர்வனவை தான் சொல்லலாம். 4 அறைகள் கொண்டு முழுமையான அறைகள் உடைய உயிரினங்கள் எதுனா பறவைகள், பாலூட்டிகள் மற்றும் முதலைகள் இதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அடுத்து இதய துடிப்பு பத்தி பார்க்கலாம். இதய துடிப்பு அப்படின்றது நிமிஷத்துக்கு 72ல இருந்து 75 முறை நார்மலா உள்ள மனுஷனுக்கு துடிக்கக்கூடியது. இது எப்படி உண்டாகுது அப்படின்னா இதயத்துல உள்ள ஆரிக்கில் மற்றும் வென்ட்ரிக்கிள்கள் முழுமையாக ஒரு முறை சுருங்கி விரியும் போது உண்டாகிற நிகழ்வு தான் இதய துடிப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த சுருங்குதல் அப்படின்றத சிஸ்டோல் அப்படின்னும் விரிவடையும் நிகழ்வை டயஸ்டோல் அப்படின்ற பேர்லையும் நம்ம சொல்றோம்.